ப்ளீஸ் டாக்டர், நீங்களாச்சும் என்ன நம்புங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், நீங்களாச்சும் என்ன நம்புங்க. ஓகே ஓகே, கூல் கூல் டவுன் காவியா. நான் நம்புறேன் உங்களை. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கோவப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் மேல என்ன கோவம் உங்களுக்கு? என்னாச்சு காவியா? கோவமா? அதுக்கும் மேல டாக்டர், நான் அன்னைக்கு வழியில துடிச்சப்போ தூக்கம் தான் முக்கியம்னு என்கிட்ட எரிஞ்சு விழுந்தாரு. நான் எவ்வளவு கெஞ்சின தெரியுமா டாக்டர்? என்னால அதை மறக்கவே முடியல. ஓகே ஓகே டாக்டர், எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு புருஷன் அமையவே கூடாது. அவர் நல்ல புருஷனும் இல்ல, நல்ல அப்பாவும் இல்ல. அவர் கூட நல்லதா எனக்கு ஒரு நினைவு கூட இல்ல. நான் உலகத்திலேயே வெறுக்கிறது அவரை மட்டும்தான். ஓகே ஓகே, எனக்கு புரியுது காவியா. சரி, எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? எப்ப எழுவீங்க? உங்களுக்கு எந்த மாதிரி கனவு வருது? இதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? டாக்டர், சொல்றேன். டாக்டர், காவியாவை பாத்தீங்களா? எப்படி இருக்கா? டாக்டர், அக்காவுக்கு என்ன ஆச்சு? அவங்கள தரவா செக் பண்ணதுல ஒரு விஷயம் மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். என்ன டாக்டர் அது? குழந்தை உயிரோட இருக்குன்னு அவங்க சொல்றதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு, அதை வச்சுதான் எல்லாமே முடிவு செய்ய முடியும். ஆமா டாக்டர், அவ புரியாம சொல்லிட்டு இருக்கா. குழந்தை இறந்துருச்சு டாக்டர். இல்ல இல்ல, அது இரு, சும்மா இரு. ஆமா டாக்டர், குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறந்துச்சு. அப்போத்துல இருந்துதான் இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவன் நம்பவே மாட்டேங்கிறா. இந்த விஷயம்தான் குழப்பமா இருக்கு. மத்தபடி அவங்க மனநிலை எல்லாம் ஓகே தான். ஆனா குழந்தை இறந்தத அவங்களால ஏத்துக்கவே முடியல. எல்லாரும் தன்னை ஏமாத்தறதான் நினைக்கிறாங்க. அப்போ இது ஒரு மனநோய் தானே டாக்டர்? அப்படியும் சொல்லலாம். ஆனா குழந்தை பொறுக்கொன்றது ஒரு பொண்ணுக்கு மறுஜென்ம மாதிரி. உடம்பை விட மனசு சைக்காலஜிக்கலா ரொம்ப பாதிச்சிருக்கும். அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே பிரசவ வலி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆமா டாக்டர், அது எங்களோட தப்பு தான். கடைசி நிமிஷத்துல தான் நாங்க அதை பார்த்தோம். அதனால டெலிவரியே அக்காக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க இவ்ளோ டிப்ரெஷன்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க சொல்றதை எல்லாரும் நம்பாம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனக்கும் தன் குழந்தைக்கும் இப்படி நடந்ததுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. டாக்டர், அப்படிலாம் இல்ல டாக்டர். நான் அவளை நல்லா தான் பாத்துக்கிறேன். நான் தான் அவளோட ஹஸ்பண்ட். சார், நீங்கன்னா அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க சார். இது அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம் சார். ஐயோ, அப்போ இதுக்கு மருந்தே இல்லையே டாக்டர்? அவங்களுக்கு உண்மையான மருந்தே கூட இருக்கிறவங்களோட அன்பும் பாசமும் தான். கொஞ்ச நாளைக்கு அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுருங்க. குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னா கூட
எதுவும் மறுத்து பேசாதீங்க. ஐயோ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கே. பேசாம நம்ம ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடலாமா டாக்டர்? ஆமா டாக்டர், அப்படியே பண்ணிடலாம். ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொறுமையா அனுப்புங்க. ஏய் கொஞ்சம் சும்மா தான் இரேண்டா. என்ன? அப்படியெல்லாம் இல்லைங்க. தான் புருஷனோட அவங்க இருக்கிறது தான் அவங்களுக்கு மருந்தே. நான் அவங்க தூங்குறதுக்கு சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சமயத்துல எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அவங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், நாங்க எல்லாரும் கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கிறோம். அப்போ நான் கிளம்புறேன் சார். சரிங்க மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே பத்திரமா சார், போயிட்டு வாங்க. வரேங்க. Thank you, doctor. வரேன். இப்ப தெரியுதா? நான் சொன்னப்ப எல்லாரும் இந்திரா பேச்சை கேட்டுட்டு என்ன திட்டுனீங்கல்ல? இப்ப பாருங்க டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு. ஏய் சும்மா கத்திட்டு இருக்காத. இப்போ என்ன டாக்டர் பைத்தியம் நான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவன் என்ன ஜஸ்ட் மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சும்மா அதை விட்டுட்டு பைத்தியம் பைத்தியம். என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி டாக்டர் பாலிஷா தான் பேசுவாங்க, பின்ன பைத்தியம்னு ஓப்பனாவா சொல்லுவாங்க? சும்மா என் பொண்ணு பைத்தியம் பைத்தியம்லாம் சொல்லாதீங்க. அவளுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அவ்வளவுதான். இல்ல எனக்கு புரியல. பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? தங்க ஊசின்னு கண்ணியா குத்திக்க முடியும்? உங்க பொண்ண நீங்க வேணா சொல்லாம இருங்க. எங்க பையன் வாழ்க்கை நினைச்சு நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்கோங்க. அதான் எல்லாம் நாசமா போச்சே. அம்மா, நான் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. சரின்னு உங்க பேச்ச கேட்டுதானமா இவ்வளவு கல்யாணம் பண்ண. அப்பவும் ரோஷி கூட கல்யாணத்தை நிறுத்தி காவ்யாவோட வாழு சந்தோஷமா இருக்கும்னு சொன்னீங்களேம்மா. இப்ப பாத்தீங்களா என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? நான் என்னமோ தப்பு செஞ்சேன்? உங்க பேச்ச கேட்டதுக்கு என்ன ஒரு பைத்தியத்து கூட வாழ வச்சிட்டீங்களேம்மா. டே கதிர், நீ வருத்தப்படாதடா. ஏதோ நம்ம கெட்ட நேரம், விடுடா. அம்மா என்னம்மா நீங்க? அவன் தான் கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கானா? நீங்க எதுக்குமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு சீக்கிரம் சரியாயிடுமா. ஒரு சின்ன மன வருத்தம் தாம்மா, வேற எதுவுமே இல்ல. இங்க பாருங்கம்மா, சீக்கிரம் கியூர் ஆயிடும். கௌதம், உனக்கு தெரியாது. நீ சின்ன பையன். கதிரோட வருத்தம் என்னன்னு உனக்கு புரியாது. காவியா ரொம்ப பாவம். அவளுக்கு எப்பவுமே இழகின மனசு. அவளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான் ஒத்துக்க முடியல, அவ்வளவுதான். அதுதான் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு சொல்றாங்கல்ல. அதுக்குள்ள பைத்தியம் அது இதுன்னு ஏன் இப்படி ரெண்டு பேரும் பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாரு ஜெயா, தயவு செய்து இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்து சொல்லு ஜெயா. ஊர்ல இருக்கிறவங்க சங்கடப்படுறாங்கன்னு பார்த்தா மட்டும் எப்படி மாமா? நீங்க பெத்த பையன் மாமா கதிரு. அவனை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல மாமா? நீங்க ரொம்ப ஓர வஞ்சகம் பண்றீங்க. ஒரு விஷயத்தை எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா? அக்காவுக்கு பெரிய மனநோயெல்லாம் இல்ல. அதுவும் குழந்தை பிறந்த உடனே மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரதா செய்யும். சயின்டிபிக்கா அப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இல்லாம அக்கா தான் குழந்தை உயிரோட இருக்குன்னு தீவிரமா நம்புறா. அந்த பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும். அப்புறம் காவியா அக்கா நல்லா ஆயிருவா. அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்களேன் ப்ளீஸ். இதெல்லாம் சொல்லி உங்க அக்காவை ஏன் தலையில கட்டி வைக்கணும்னு நினைக்காத. என் வாழ்க்கை, என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போச்சே. இவளுக்கு சரியா வரதுக்குள்ள நான் பைத்தியம் ஆயிடுவேன் போல. அதான் கடைசியில நடக்க போகுது. என்ன பேசுறீங்க? நீங்க படிச்சவர் தானே.
இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் டெம்பரரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தெரியாதா? அதுவும் அபார்ஷன் ஆன பொண்ணுங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் வரும். அக்காக்கு நடந்திருக்கிறது அதுக்கும் மேல. ஏய் நிறுத்து. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. நீ என்ன கலெக்டருக்கு படிச்சிருக்கியா இல்ல டாக்டருக்கு படிச்சிருக்கியா? அக்கா அவளுக்கு எல்லாம் தெரியுங்கிற நினைப்பு. வக்கீலு, இன்ஜினியர், டாக்டர் எல்லாமே படிச்சுட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க கஷ்டப்படுறது யாருக்கா? நாம தானே. அத்தை, நான் என்ன சொல்ல வரேங்கிறத இத கொஞ்சம் பாரு. நீங்க டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை நாங்க கேட்டுக்கிட்டோம். நீ ஒன்னும் தனியா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. காவியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ பாவம் தான். அவ மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. ஆனா ஏன் பையன் வருத்தப்படுறத நினைச்சு எனக்கு வேதனையா இருக்காதா? பாவம், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவன் பொண்டாட்டி பைத்தியம்னு சொல்லும்போது அவன் மட்டும் ஹாஸ்பிட்டல் மருந்துன்னு அலைஞ்சிட்டு இருக்கானே. இத பார், நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். சமந்தி, காவிய பாவம், அவளை கை விட்டுறாதீங்க. அவ வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல காவியாக்கு நம்ம தான் ஆறுதலா இருக்கணும் அத்தை. எனக்கு அவளை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு அத்தை. இப்ப எதுக்கு எல்லாரும் நான் காவியாவுக்கு எதிரா பேசுற மாதிரி இப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க, நான் வருத்தப்படுறது என் பையனுக்காக தான். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. இந்திரா, முக்கியமா நீ தலையிடாத. உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்க. என் பையனோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். எனக்கும் அது மேல அக்கறை இருக்கு, சரியா? கதிர், நீ அழாதடா. அம்மா எப்போ உன் பக்கம்தான் இருக்கேன். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. என்னமோ கடவுள் உனக்கும் காவியாவுக்கும் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டான். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னும் வருத்தப்படாத. என்ன இது போதுமா எனக்கு? இந்த வீட்ல எல்லாரும் என்ன பிள்ளை மாதிரி பாக்குறாங்கம்மா. மனசு ரொம்ப வருத்தமா இருக்குமா. இத பாரு கதிர், இனி யாரும் உன்னை எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன்டா. நீ வருத்தப்படாதடா, நீ அழாதப்பா. சரிம்மா. இந்திரா, என்ன இந்திரா இப்படி அழுதுட்டு இருக்க? அங்க நடக்கிறது எதுவுமே என்னால தாங்க முடியல கௌதம். டாக்டர் வந்துட்டு போனா எல்லாமே சரியாயிரும் நினைச்சேன். ஆனா டாக்டர் டிப்ரெஷன் சொன்னத ராகினியத்தை எப்படி எல்லாம் மாத்தி பேசினாங்கன்னு பாத்தியா? நான் கவனிச்சேன் இந்திரா. ராகினி சித்தியும் சரி, கதிரும் சரி, எல்லாரும் வேணுமே பண்ற மாதிரி தெரியுது. அதுல சந்தேகமே இல்ல கௌதம். அவங்க ரெண்டு பேருமே எல்லாமே வேணும் தான் பண்றாங்க. அத்தை கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி அக்காவை பைத்தியக்காரின்னு நம்ப வைக்கணும். பாவம் கௌதம் அக்கா. இந்திரா, அழாத இந்திரா. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க. சொல்லு, அப்பவும் இப்படி நடக்குது, என்ன பண்றது? இப்படி அழுதா சரியாயிடுமா? இல்ல கௌதம், காவியா அக்கா நிலைமைய யோசிச்சு பாரு. அக்காக்கு குழந்தை உயிரோட இருக்குன்னு நல்லா தெரியுது. அத ஒரு அம்மாவா ஃபீல் பண்ணி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது உண்மைன்னு கூட தெரியாம எல்லாரும் அவளை பைத்தியம்னு கதை கட்டுறாங்க. குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சும் நாம எதுவும் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். என்னால எதையுமே சரி பண்ண முடியலையே கௌதம். இந்திரா, இப்ப நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதால எதுவுமே நடக்க போறது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு.
முதல்ல குழந்தைய கண்டுபிடிக்கலாம் இந்திரா. அதுக்கப்புறம் காவியா அண்ணியோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிரும் இந்திரா. கொஞ்சம் அழாத ப்ளீஸ். எங்க போய் கண்டுபிடிப்ப கௌதம்? நம்ம எங்க போய் கண்டுபிடிப்போம்? இவங்க தான் தப்பு பண்ணவங்க நமக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. அந்த ஜேபி பாட்டுக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். எல்லாமே முடிஞ்சு குழந்தைய கொண்டு வரதுக்குள்ள இங்க அக்கா முழு பைத்தியம் ஆயிருவா போல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல கௌதம். இங்க பாரு இந்திரா, சொன்னா கேளு, அழாத ப்ளீஸ். இப்ப நீ இந்த மாதிரி ஆத்திரப்பட்டு வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்ல. நான் இருக்கேன்ல. கொஞ்சம் அமைதியா இரு இந்திரா, எல்லாமே சரியாயிடும். நான் சொல்றேன்ல, ப்ளீஸ். சாரி கௌதம், என்னால அக்காவை எல்லாரும் அவமானப்படுத்துறத சுத்தமா தாங்கிக்கவே முடியல. உண்மையையும் ஓப்பனா சொல்ல முடியல. அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. என்ன லூசு மாதிரி என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. அக்கா பாவம் கௌதம். சரி, புரியுது. வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், எல்லாமே சரியாயிடும். நாம குழந்தைய மும்முரமா தேடி கண்டுபிடிச்சு உங்க அக்கா கையில கொடுத்தா போதும். சரியா? ஆமால, ஆமா. அக்காவுக்கு குழந்தை தான் இப்போ மருந்து. ஆமா இந்திரா, நீ இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா நடக்காது. எப்பவும் போல நீ தைரியமா சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் நடக்கும். சரியா? நீ என் கூட இருக்கல்ல, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் இதுல இருந்து அக்காவை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் கௌதம். அழாத இந்திரா. அது மட்டும் இல்ல, நாமன்னு சொல்லு. எல்லாத்தையுமே 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா செய்ய போறோம். சரியா? அழாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சரி, நான் அழ மாட்டேன். இந்த குடுமா இந்த போதும்பா. யோ, நீ பாட்டுக்கு குழந்தைய கொண்டு போய் வித்துட்ட. இப்ப பாரியா எப்படி கஷ்டப்படுறோம். நம்மள எங்கேயும் வெளியே போக விடாம அந்த ஜேபி ஆளுங்க ஜெயில வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலடி. அந்த ரவியோட போன் கூட ரிங் ஆக மாட்டேங்குதே. நல்லா மாட்டிக்கிட்டோம் ஐயா. பச்சை குழந்தைய வச்சு சம்பாதிக்க நினைச்சதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவைதான். ஐயோ, நீ சொன்னதை கேட்காம பண்ணிட்ட. யாரியா? எடி, போன் அடிச்சாலே பயமா இருக்குடி. யோ, எடுக்கலன்னா அதுக்கு அடிப்பாங்கயா. எடுத்து தொலையா. ஹலோ, நீங்க யாருங்க பேசுறீங்க? நான் தான்யா, ரவியா. குழந்தைய வாங்கிட்டு போனல, அந்த ரவி பேசுறேன். யோ, நீ எங்கேயா போன? யோ, உன்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நானும் என் சம்சாரமும் ஜேபி கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம் ஐயா. அதான் பணம் வாங்கிட்டல, அப்புறம் என்ன? யோ, நீ கொடுத்த பணத்தை அப்படியே உன்கிட்ட கொடுத்துட்றேன் ஐயா. முதல்ல குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறியா? நான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணனா. ஆளை பாரு. இங்க பாரு, நான் கேட்கறத மட்டும் சொல்லு, இன்னும் நான் உனக்கு பணம் தரேன். ஐயோ, எனக்கு பணமே வேணாம் ஐயா. நீ குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துறியா? இங்க பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு குழந்தை வேணுமா, இல்ல கொத்தா 5 லட்ச ரூபா பணம் வேணுமா? என்னது, 5 லட்சமா? ஐயோ, யோ வேணாயா. ஐயோ வேணாயா. ஆமாயா, நீ இந்த குழந்தை எந்த வீட்டோட குழந்தைன்னு மட்டும் சொல்லு, உன் வீடு தேடி காசு வரும். குழந்தை அந்த வீட்டுக்கு போயிடுச்சுன்னா உன்னையே யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஐயோ, குழந்தை இல்லைன்னா ஜேபி ஆளுங்க என்ன கொன்னே போட்டுருவானுங்க. ஐயோ, எனக்கு பணம்லாம் வேணாயா. என்ன தர்மா, இதுக்கெல்லாம் பார்த்தா இப்படி சம்பாதிக்க முடியுமா? நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, பணத்தை வாங்கிட்டு எங்க கிளம்பி போயிடியா? நீ என்கிட்ட சொன்னதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ சொல்ற
காசை கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவியா? யோ அதெல்லாம் சரியா கொடுத்துருவேன். அந்த வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லு. யோ வேணாம் யா சொல்லாதயா. டைம் அவங்க தான். ஓகேவா? சரியா? ஓகேப்பா. இங்க பாரு ரவி, பணத்தை என் கையில கொண்டு வந்து கொடுத்துறியா? நீ பாட்டுக்கு ஓடிடாத. ஐயா வந்து கொடுக்குறியா வை. என்னையா அட்ரஸ் சொன்னானா? ஆமா, குழந்தை யார் வீட்டு குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சு. பெரிய இடம், சும்மாலாம் சொல்லக்கூடாது. இந்த குழந்தையால நமக்கு ஜாக்பாட் தான் அடிக்க போகுது. நல்ல அதிர்ஷ்டக்கார குழந்தை தான். என்ன லுக்கு விடுற? என்னமோ பெருசா சவால்லாம் விட்ட. இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தல? நான் கூட நீங்க திருந்திருவீங்க, நல்லபடியா என் அக்கா கூட வாழ்வீங்கன்னு நினைச்சுதான் இவ்ளோ நாளா பொறுமையா இருந்தேன். ஆனா நீங்களாம் திருந்தவே போறதில்ல. ஆமா ஆமா, நான் கண்டிப்பா திருந்த மாட்டேன். என்ன செய்ய போற? என் அக்கா மேல நீங்க போட்டிருக்கிற பைத்தியக்காரி பழி இருக்குல்ல, அத முதல்ல நான் உடைக்கிறேன். அத்தை மாமாவுக்கு உங்களோட சுயரூபம் என்னன்னு நான் தெரிய வைப்பேன்.